பாரத தேசம் ஆத்தியாத்மிகத்தில் ரொம்ப உன்னத ஸ்தாயில் இருக்குது. பாரத தேசத்தில் இருக்கிற மனுஷா அவளோட ஆத்தியாத்மிக ஸ்தாயி ஒட்டி பாரத தேசத்தோட ஆத்தியாத்மிக ஸ்தாயி உன்னத ஸ்தாய்க்கு போகிறது. டெக்னாலஜி தான் இப்போ டெவலப் ஆகணுமே தவிர சயின்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நன்னா டெவலப் ஆகிடுது. கம்ப்யூட்டர் முதல் டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் எல்லாம் ரொம்ப நன்னா டெவலப் ஆகிருக்கு. விபரீதமாக இம்ப்ரூவ் ஆகிடுது 10 வருஷத்தில். இது வரைக்கும் நம்ம லெட்டரை எழுதணும் அப்படின்னா லெட்டர் எழுதணும், கார்டு போடணும், அது போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். எஸ்டிடி பேசணும் அப்படின்னு சொல்லினாக்கா அதுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணணும். சில சமயம் லைன் கிடைக்கும், சில சமயம் லைன் கிடைக்காது. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ பேசணும்னு நினச்சா உடனே அமெரிக்காவுக்கு பேச முடியும். சந்திரமண்டலத்தில் இருக்கிறவாள்கிட்ட கூட நம்ம பேச முடியும். பிரகிருதி உனக்கு இப்போ எது அவசரமோ அதை தருது. அதாவது சரீர சௌகரியத்தை கூட நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்கிறது. நாம் எவ்வளோ ஆகாரம் எடுத்துட்டாலும் பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் அதை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வாயுமண்டலத்தில் இருந்தாலும் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மாறாது. அதெல்லாம் மாறிடுத்துனா மனுஷன் செத்து போயிடுவான். நீ எது வேணால் பண்ணு, காரம் சாப்பிடு, மாம்சம் சாப்பிடு, வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, பச்சைக்கறிக்காய் சாப்பிடு, எல்லாமே சரீரத்தோட உள்ளே போயிடுத்துனா அதை எந்தவித மாறுதல் செஞ்சு அதை எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கும். மௌனத்தை நீ உள்ளே அனுப்பினா அது எப்படி மாற்றணுமோ அப்படியே அதுவும் மாற்றிக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாள் இந்த கம்யூனிகேஷன் மூலமாக, இந்த இந்திரியம் மூலமாக நிறைய ஒரு கசப்பிசி இசிபிசி, அதாவது ஒரு அன்ஈஸின்னு சொல்லுவோம்ல, அந்த கும்பல்லாம் இருந்தால் ஒரே கிச்சு கிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆயிடுது. சப்தம் காது மூலம் போகிறது, மூக்கு மூலம் ஸ்மெல்லு, ஸ்பரிசம் மூலம் ஸ்கின்னு, ரூபம் மூலம் கண், இதெல்லாம் நம்ம கொடுத்துன்னு வந்தோம். நம்ம இது எல்லாத்துக்கும் மூல காரணமான மௌனத்தை தரலை. இப்போ தர வேண்டும். யோக சாதனையில் தெரிஞ்சுக்க வேண்டியது அது. மகரிஷி வேத சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்கா. நம்மளோட அதிர்ஷ்டம் ஈவினிங் 7 to 10. அது இப்போ அதை ப்ராட்காஸ்ட் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு சொல்லணும். 3 ஹவருக்கு ஏதோ 56 பைசா தான். இது ஒரு கிஃப்ட்டு. மனுஷனுக்கு எல்லா சௌகரியம் இருந்தால் கூட அது எப்படி மாறுறது பாருங்க. அந்த இவாள்கிட்ட போய், அந்த சேனல்காரன்கிட்ட போய் எல்லோரும் சொல்லுனாக்க இது நமக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுவா, எல்லோரும் பார்க்கலாம். 20 நாளாக பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அது ஏன் நீ பார்க்கல அப்படின்னா, நீ மௌனமாக இல்லை. அதனால் உனக்கு அந்த டிஸ்டன்ட் எஜுகேஷன் அந்த மாதிரி அந்த சொல்கிறாங்கிறது உனக்கு மைண்டில் வரல. அது அந்த ஆன்சர் உனக்கு கிடைக்கல. டிஸ்டன்ட் எஜுகேஷன் வேத அத்தியாயனம் ப்ரோக்ராம் டெய்லி 3 hour, 1 hour ஆன பிறகு எக்ஸாம் வைப்பா.
வேத விஞ்ஞானத்தில் எவ்வளோ தூரம் முன்னே போயிருக்க அப்படின்னு இதை நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்திக்கணும். எல்லோரும் சேர்ந்து கேட்கணும். கேட்டாக்க நமக்கு இது எல்லார் வீட்லேயும் இது பார்க்க முடியும். அப்போ நீ என்ன நினைக்கிற? என்னோட பையன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறான், எக்ஸாம் எழுதுறதுக்கு இது டிஸ்டர்ப் ஆகும். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இது வேத விஞ்ஞானம், அதனால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. எதுக்கு இந்த வேதம் கிட்ட நான் இந்த அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, வேதம்னா மௌனம். மௌனத்திலிருந்து தான் வேதம் பிறக்கிறது. வேதம் எங்கிருந்து பிறக்கிறது? அது ஒன்னிடந்து வருகிறது. நீ அதை தரிசிப்பாய். நீ தரிசிக்கும் வேதத்திற்கு ஒரு ரூபம் தருவ, பாஷை தருவ. மௌனத்தை ப்ராக்டிஸ் நன்னா பண்ணணும். மாஸ்டர் கஷ்டமாக இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். யாரும் பேசக்கூடாது. இந்த மௌனத்தை கற்றுக்கிறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கு. இந்த குரு பௌர்ணமியிலிருந்து எந்தவித பேச்சும் வேண்டாம், கட். என்னோட மௌனம் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ. சாதி நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினை. உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்பீச்சு அதை கேளு. இப்போ த்ரோட் கேன்சர் வந்தால் பேசுவியா? எப்படி பேசுவ? பேச முடியாது. அப்போ பேசணும்னு நீ நினச்சாலும் பேச முடியாது. அப்போ எப்படி வேலை நடக்கிறது? பேசலை அப்படின்னா வேலை நடக்காது அப்படிங்கிற ஒரு மனசில் நமக்கு ஒரு எண்ணம். இந்த நேமத்தை ஆஃபீஸில் ஃபாலோ செய்யாத. அது ஒரு இந்த அவசர கோலம் மாதிரி இருக்கும். அது ஒரு அந்த கசிபிசியாக இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ கும்பல் ஒரே கசிபிசியாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறேன். சமத்துவம் யோக உச்சதே. பேலன்ஸ் பண்ணிக்கோ. ஆஃபீஸில் எல்லாரும் எப்படி இருக்கா அப்படியே இரு. இப்போ நம்மக்கிட்டேயே நிறைய யோகி இருக்கா. அவள் நம்மக்கிட்டேயே வளைய வந்துட்டுருக்கா. அவள் யோகின்னு உனக்கு தெரியாது. சாதாரண மனுஷா போல தான் அவள் நம்மகிட்ட பழகுவா. உனக்கு கண்டுபிடிக்க தெரியாது, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ மௌனமாக இருந்தால் அது உனக்கு புரியும். சரி மாஸ்டர், அவள் வரும்போது மட்டும் நான் மௌனமாக இருக்கேன், நடக்காது. அவள் சடன்னாக வருவா. அவள் எப்போ வருவா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்போ மட்டும் நீ மௌனம் இருந்தால் அது நடக்காது. எத்தனை ஜென்மம் மௌனம் ஃபாலோ செஞ்சாக்க குரு வந்தோட அந்த மௌனம் இதாகிடும், மௌனம் கலைஞ்சிடும். குரு எப்போ வந்தாலும் சடனாக தான் வருவா. கபீர்தாஸ், சமர்த்த ராம்தாஸ், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவளோட பெரிய ஆத்தியாத்மிக குரு உனக்கு கிடைக்க மாட்டா இல்லையா? அவளுக்கு குரு வந்தாக ஒரே பதட்டமாகிடுவாவா.
அதாவது பூதம் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரு வந்தாக்கா அவள் ஐடென்டிஃபை பண்ணாமல் அவளே சொல்லுவாள். உன் முன்னாடி மகரிஷிகள் வந்தால் நீ பதற்றப்படலை அப்படின்னா அவருடைய சக்தியை நீ நினைவுபடுத்திக்கல. இப்போ பிரின்சிபால் வந்தால் லெக்சரர்ஸ்க்கு பதட்டமாக இருக்கும். அதாவது அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆஃபீஸில் வேலை பார்க்குறவா அந்த லெக்சரர்ஸ் அவள்லாம் பரபரப்பாக ஆகிடுவா. ஆனால் அவளை பார்த்து மற்றவா யாரும் பரபரப்பாக ஆக மாட்டா. நீ கூட ரிஷிகளை வந்தால் நீங்கள் யார் அப்படின்னு தான் கேட்பேள். ரிஷிகளோட அந்த டிவைன் பிரணாளிக்கா செய்யும்போது மட்டும்தான் நமக்கு ரிஷிகளை பற்றி தெரியும். ரிஷிகளுக்கும் உங்ககிட்ட ஏதேனு வேலை இருந்தால் தான் அவள் வந்து வேலை சொல்லுவாள். ஹிந்து காலேஜில் நான் லெக்சரர். அப்போ அவள் எனக்கு வேலை சொல்லுவா, அல்லது ஏதேனும் ஒரு சம்பந்தப்பட்டது ப்ராஜெக்டை பற்றி சொல்லுவா, டார்கெட் சொல்லுவா இருக்கும். இப்போ நீ என்கிட்ட கேட்குற ரிஷி வந்துட்டாரா மாஸ்டர் அப்படின்னு. உனக்கு ரிஷி வந்தது தெரிஞ்சுடுத்துனா அவள் வேலை செய்யறதுக்கு நீ விடமாட்ட. அங்கே போய் உன்னோட கோரிக்கை பட்டியலை நீட்டுவ. அவள் பாட்டுக்கு வந்து அவள் வேலையை செய்கிறா. ரிஷி வேலையை நீ செய்யணும்னு நினச்சேன்னா நிரந்தரமாக மௌனம் இருக்கணும். நம்முடைய குரூப்பில் மௌனம் மாத்திரம்தான் மீடியம். இப்போ வரைக்கும் நான் ஏன் பேசுகிறேன்? இவையெல்லாம் விவரமாக கூறினாதான் மௌனத்தோட விசேஷம் உனக்கு புரியும். நீ புரிஞ்சுட்டாதான் நீ ஃபாலோ பண்ணி மற்றவாளுக்கு சொல்லுவ. இந்த ஒவ்வொரு மாதமும் 3 நாள் கிளாஸ், அது மாதிரி 3 மாதம் ஆனப்புறம் நானும் உங்களோட வந்து மௌனமாக இருப்பேன். அப்போ நான் இருக்கிற மௌனத்தை நீ தாங்கிக்க முடியாது. 3 கிளாஸ் நீங்கள் வந்து பூரா ஆயிடுத்துன்னா உங்களோட உட்காந்துருவேன் நான். சரி மாஸ்டர், நாங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறோம், உங்கள் மௌனத்துக்கு வரோம் அப்படின்னா நடக்காது. நீ ஒவ்வொரு மாதமும் வந்து நீ இந்த மௌனத்தை நன்னா ஃபாலோ பண்ணி வீட்லேயும் மௌனத்தை ஃபாலோ பண்ணாதான் அது அட்டன் பண்ண முடியும். ப்ராக்சிலாம் கிடையாது. மௌனத்தை தீவிர பயிற்சி பண்ணணும். நீ என்னோட வந்து உட்காந்துக்கிருந்தா எனக்கு ஒன்றும் அபியந்திரம் இல்லை. இந்த மௌனத்தை பற்றி நீ 10 பேருக்கு சொல்லு. இங்கு மௌனம் இரு, வீட்டில் மௌனம் இரு, ஆஃபீஸில் மௌனம் நீ இருக்கிறது தெரியக்கூடாது. ராஜ வித்யா ராஜ்ய குஹ்யம், மாமூலாக இருக்கணும். இது ரொம்ப பெரிய சீக்ரெட். ஆஃபீஸில் நீ மௌனம் இருக்கிறது தெரியவே கூடாது. இப்போ ராஜா எப்படி அவருக்கு இந்த மிலிட்ரி சீக்ரெட்ஸ் எல்லாம் காப்பாற்றுவா, அது மாதிரி பாகிய ஜகத்தில் நீ சாதகன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதுக்காக ஒன்றும் ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. நீ சாதகன்னு வெளியில் போஸ்ட் அடிக்கக்கூடாது. நோ ஸ்பெஷல் ட்ரெஸ். நீ சாதகன் அப்படின்னு நம்மளோட முகம் நடவடிக்கை அது சொல்லணும். ஷீரடி சாயி வெங்கையசாமி சொன்னாலா என்ன?
வெங்கையசாமி ரொம்ப பெரிய சாதகன். அவர் ஏன் தெரியப்படுத்தலை? யாருமே சொல்லலை. ஷீரடி சாயி ஒரு பயில்வான் கிட்ட போய் சேவை பண்ணான், செய்யறதுக்காக போனார். ஏன் போனார்? இதெல்லாம் நன்னா நினச்சிக்கோ. யாருக்கும் நீ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அனாவசியமாக ட்ரஸ்ட்டு அது இது அதிலெல்லாம் போக வேண்டாம். நான் உனக்கு 6 குரு பரம்பரையை பரிச்சயம் செஞ்சுருக்கேன். சிபிபியை நீ எப்படி உபயோகிச்சுக்கிற தெரியாது. லாகிரி மாஷியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட பர்த்டேயில் உங்கள் எல்லாரையும் ஒரு தீட்சை எடுத்துக்க சொன்னேன். நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் கூட வாங்கிட்டேன். இப்போ அந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே பரன் மேலே இருக்கா? அட்லீஸ்ட்டு ஃப்ரண்ட் ரூமில் இருந்தாக்க 10 பேர் பார்த்து கேட்பா, என்னது இது சர்டிஃபிகேட்டு, எதுக்கு வாங்கின? அப்போ கொஞ்சம் குருவை பற்றி, நீ அந்த சப்ஜெக்டு அந்த தீட்சை எடுத்துனதை பற்றி அதெல்லாம் பற்றி சொல்ல முடியும். நீ கொண்டு போய் பரன் மேலே போட்டு வச்சா யாருக்கு தெரியும்? ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவை கூட பரிச்சயம் பண்ணினேன். இத்தனை நாள் வரைக்கும் நீ என்ன செஞ்ச? அந்த பதட்டம் வேண்டாம். இன்னிலேருந்து ஓடுறதுக்கு தயாராகு. அரவிந்தோ, ஷீரடி சாயி, சத்ய சாயி இவாள்கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? அதை இந்த மௌனத்தில் தெரிஞ்சுக்கோ. மௌனம் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் என்ன பண்ணின அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ நான் பேசவே இல்லை. மௌனத்தில் சிபிவி அப்படிங்கிறது எப்படி மகாவிருட்சமாக மாறுறது? மகாவிருட்சத்துக்கு 6 பிரான்ச்சஸ் தெரிஞ்சுக்கோ. இப்படி சொல்லும்போதே, மாஸ்டர் தலைவலிக்கிறது மாஸ்டர், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை மாஸ்டர் அப்படின்னு நீ கேள்வி கேட்டு இதுக்கு பதில் சொன்னால் எப்படி? ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் கெமிஸ்ட்ரி சொன்னாலும் சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து ஜாஸ்தியாகும். புரியுறதா? அதே மாதிரி தான் இதுவும், புரிஞ்சுக்கோ. இல்லை மாஸ்டர், எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது மாஸ்டர். பார், உனக்கு தேவையான குரு பரம்பரையாக சொல்லியிருக்கேன். நீ அவகிட்ட போ, சாக்லேட் தருவா, வாங்கிக்கோ. ஏன் மாஸ்டர் உங்ககிட்ட வரக்கூடாதா? தாராளமாக வா. இந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் வா. ஆஃபீஸுக்கு போ, ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலை பண்ண. வெளியில் போனால் மௌனம் அவசரம் இல்லை. நீ வெளியில் பேச மாட்ட, வீட்டில் பேசுவ. நீ எப்போதுமே தாறுமாறாக தான் பண்ணுவ. இங்கே வந்துட்டியா, கேட்டை தாண்டி உள்ளே வந்தாச்சுன்னா பேசாத. எவ்வளவு தீவிரமாக நீ மௌனத்தை ஃபாலோ பண்ணுறியோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிப்பேன். முன்னேறிண்டே போ. சத்தியம் என்ன? சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. ஒரு சாகரம், அது பெரிய கடல் மாதிரி. அதை தாண்டணுன்னா மௌனங்கிற படகு ரொம்ப முக்கியம். அந்த மௌனத்து மூலம்தான் அதை தாண்ட முடியும், அந்த சாகரத்தை. எந்த ஆலோசனையும் வராமல் இருக்கிறது தான் மௌனம். ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனம் கலைஞ்சுடுத்து. நிரந்தர மௌனம், நிரந்தர குரு, அதே சாநித்தியமாக மாறுது.
அதாவது நீ இந்த உள்ளே வந்துட்டா எந்த வித கோரிக்கையும் இருக்கக்கூடாது, உன்னோட அபிலாஷம் இருக்கக்கூடாது. எனக்கு தலைவலி, எனக்கு இது கேட்கணும் சொல்லணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கேட்டை தாண்டி நீ அங்கே போய் அந்த 6 குருவில் நீ போய் அங்கே போய் கேட்டுக்கோ. இங்கே மௌனம் பிரஸ்துதம் சூன்யமாக இருக்குது. மௌனத்தை ஃபாலோ பண்ண பண்ண நாளைக்கு அது பூர்ணமாக மாறும். பிரகிருதி தான் வேலையை தானே செஞ்சுட்டு போகிறதுனால மூச்சு எடுத்து விடுறோம், சாப்பிட்றது ஜீரணம் ஆகுது, சரீரத்தில் அதனதன் வேலை நடக்கிறது. நீ எதுவுமே செய்ய வேண்டாம். அன்னம் சக்தியாக எப்படி மாறுறது? அந்த மாத்திரை சக்தி நம்ம கையில் இருந்தால் அதை கூட நம்ம சரியாக பண்ண மாட்டோம். கோபம் வந்து கத்தி அந்த ஜீரண சிஸ்டத்தையே டிஸ்டர்ப் பண்ணுவோம். பிரகிருதி தான் வேலையை தானே பண்ணுறது. மௌனத்தை கிரகிச்சுக்கோ. நீ மௌனமாக இருந்தால் சரீரத்தில் ஒவ்வொரு அணுவும் மௌனத்திற்கு ஸ்பந்திக்கும். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், ஸ்பந்தன ஆர்த கவனி. செடி, மரம், கல், மண் எல்லாமே மௌனமாக இருக்குது. சக்ரிய மௌனம். சும்மா உட்காராத. பகவான் தரிசனம் எங்கே நடக்கிறது? அப்படிப்பட்ட மௌனம் பற்றி நாம் பேசலை. டைனமிக் சக்ரியத்தை அந்த ஆங்கிளில் செய்யணும். மௌனமாக உட்கார்றத ஸ்வீகரி. நான் சொல்கிறது உனக்கு அர்த்தம் ஆறுது. இப்போ இது ஸ்பீச்செல்லாம் இருக்குல்ல, அதை ஃபாஸ்ட்டு மோடில் போட்டாக்கா அப்படின்னு சவுண்டு வரும். எதுன்னு உனக்கு புரிஞ்சுதா? எதுவும் புரியல. நான் பேசுகிறது எப்படி உனக்கு அர்த்தம் ஆறுது? ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் இருக்கிற மௌனத்தை கூட நீ ஸ்வீகரிச்சின்னா புரியும். பேச்சுக்கு நடுவில் உள்ள மௌனம், அதனால தான் உனக்கு அர்த்தம் ஆறுது. சங்கீதம் ஏன் நன்னா இருக்கு? ராகத்துக்கும் இன்னொரு ராகத்துக்கும் மத்தியில் கேப் இருக்குது. லலித்யம், லாலித்யம். அது எதனால் வருது? கேப்பால் வருது. அது நினைவுபடுத்துறது. யானிஷா எல்லாரும் இப்போ ராத்திரி இருக்கும்போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்கியா? நீயும் தூங்குற. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஸ்கூட்டரில் போகிறவா இருக்கு, இந்த அனுபவம் தெரியும். அவள் ஒரு மாதிரி ஒரு தூக்க ஸ்திதியில் தான் வண்டி ஓட்டுவா. அவ்வப்போது சடன் பிரேக் போடுவா. என்ன அப்போ நினைவு வரும், அப்போ யாரானு கிராஸ் பண்ணுவா, அப்போ சடன் பிரேக் போடுவா. அப்போ அந்த சடன் பிரேக் போட்டால் நீ எவ்வளோ அவேர்னஸாக இருப்ப? அந்த அளவு அவேர்னஸ்ஸு மௌனத்துக்கு இருக்கும்போது இருக்கணும். சடன் பிரேக் போடும்போது உன் பின்னாடி ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருப்பான்ல, நீ பேச்ச நிறுத்திடுவ. பேசினா சடன் பிரேக்கு போட முடியாது. எங்கு அதிமுக்கியமான நிர்ணயம் எடுத்துக்கணுமோ அங்கே மௌனம் இருக்கும். அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த இடத்துல மௌனம்தான் நிறைய இருக்கும். ரொம்ப பேச மாட்டா. இவ்வளோ புரிஞ்சாலும் மௌனமாக இருக்க முடியலையே. பயப்படாத, பதட்டப்படாத, கோரிக்கை வேண்டாம். ஒரு கோரிக்கை வந்ததுன்னா அது இன்னொன்று அழைச்சிட்டு வரும். கோரிக்கையே வேண்டாம். கேட்டுக்குள்ளே வந்த உடனே க்ளோஸ். கோரிக்கையே வரப்படாது. மறுபடியும் வீட்டுக்கு போனால் மௌனம். இப்போ இங்கே சொல்கிறத கவனி.
வீட்டில் போய் சொல்லு, நிறைய ஜென்மம் எடுத்துட்டேன், எனக்கு முடியல, நான் பேச மாட்டேன், என்னோட ரெஸ்பான்சிபிளை செய்வேன் அப்படின்னு நீ சொல்லு. மௌனமாக இருந்தால் இன்னும் நிறைய பாத்தியதையை பர்ஃபெக்டாக செய்வ. அப்போ கோபம் வராது. அவன் என் பேச்சை கேட்கல, எதுவும் செய்யலை அப்படின்னு. ஏன்னா நிரந்தர மௌனம். அதை ப்ராக்டிஸ் பண்ணு. யஜ்யம் செய்யறதுக்கு 7 மாலை பண்ணணும்னு சொன்னேன். அது 7 லோகங்களையும் ஆகர்ஷிக்கிறது. இது விசேஷமான பிரயோகம். மௌனத்தில் இருந்தால் தான் இந்த அனுபவம் வரும். 7 லோகங்கள்லேருந்து வருபவர்களை கூப்பிடுறேன். இது இங்கே மட்டும் இல்லை, இந்த காரியக்கிரமம் எங்கெங்கு நடக்கிறதோ அங்கங்கே 7 லோகத்திலேருந்தும் வருவா. இதில் அதிர்ஷ்டம் என்னன்னா, மனுஷாலை தவிர மற்ற லோகங்களில் இருந்து வர எல்லாருமே சொன்னதை அப்படியே பண்ணுவா. கந்தர்வர், கிண்ணக, கிம்புருஷா எல்லாரும். மனுஷா மட்டும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னு அவர்களுக்கே தெரியாது. அந்த மௌனத்தில் இந்த யஜ்யம் நடக்கும்போது அந்த மௌனத்திலேருந்து வரும் 7 விசேஷமான தேவதா கிரணம் நமக்கு இழுத்துக்கிறதுக்காக தான், அதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் 5 மாலை காயத்ரி. தேவதைகள்லாம் அலங்கார பிரியா. தேவதைகள் அலங்காரத்தை ரொம்ப விரும்புவா. சௌந்தர்யம், அலங்காரம் ரொம்ப முக்கியம். யஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த யஜ்ய குண்டம் எப்படி இருக்கோ அதேமாரி யஜ்யம் ஆனப்புறமும் அப்படி இருக்கணும். நீ ஆகுதி போட்டது அக்னிதேவன் மட்டுமே தெரியணும், பாக்கி யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்டாக அந்த யஜ்ய குண்டத்தில் ஹோம சமிதியை நடுவில் ஆகுதி போடணும். இத்தனை வருஷம் நீங்கள் எல்லாரும் என்னோட இருக்கள். இதை நீங்கள் நன்னா கவனித்து செய்யணும். ஹோம சாமகிரியை வெளியில் வரப்படாது. யஜ்ய குண்டத்தில் 3 படி போல் இருக்கும். ஸ்தூல, சூஷ்ம, காரண. இப்போ தேவதைகளோட சரீரம் அது. கலெக்டரை நம்ம வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவருக்கு நீ டீ தரும்போது அவரோட ட்ரெஸ்ஸில் பட்டால் அது எப்படி இருக்கும் கலெக்டருக்கு? கலெக்டரோட மனசில் எரிச்சல் இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டார். நீ ஆகுதி போடும்போது ஒரு முறை தவறினா ஓகே, ஒவ்வொரு முறை ஆகுதி போடும்போதும் யஜ்ய குண்டம் சுற்றி ஹோம திரவியம் செதறினா உள்ளே ஹோம சாமகிரி விழறதான்னு எப்படி தெரியும்? அதே டவுட் வருது. அந்த தப்பை நீ செய்யாத. ஹோமகுண்டம் அலங்கரிக்கிறது, அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுங்கிறது உன்கிட்ட ஆதாரமாக இருக்குது. நீ எவ்வளோ உன்னோட ஸ்ரத்தையால் அதை அலங்கரிக்கிறங்கிறது உன்னை பொறுத்து இருக்குது. கேட்டை தாண்டி உள்ளே வந்துட்டா ரிஷியோட வேலை மட்டும்தான். குடும்பத்தை பற்றி, குடும்ப பாத்தியத்தை பற்றி என்கிட்ட சொல்லாத. ரிஷிக்கும் அவசியம் இல்லை. குருவுக்கு மட்டுமே அவசியம். ஆனால் அந்த 6 குருவுக்கு உனக்கு சொல்லியிருக்கேன்ல, அங்கே போய் தான் சொல்லணும். அந்த 6 பேரில் ஒருத்தரை பார்த்து பிடிச்சிக்கோ, அங்கே போய் சொல்லு. யஜ்ய குண்டத்தில் 5 மாலை காயத்ரி செய்யும்போது நன்னா நினைவுபடுத்திக்கோ. குருவுக்கு தான் உன்னோட யோகம் சேமம் தெரியும்.
அதாவது பிரதி மந்திரம் நீ ஸ்பஷ்டமாக சொல்லணும். உனக்கு இந்த மந்திரம் சொல்கிறதுல ஒரு ருச்சி ஏற்படலை. அதாவது ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா தினம் 8 மணி நேரம் ஜபம் பண்ணினாலும் அந்த 8 மணி நேரம் ஆன உடனே இப்பயும் ஆயிடுத்தா 8 மணி நேரம், இப்போ தானே உட்காந்துட்டோம் அப்படின்னு அவருக்கு தோணுமா. நமக்கு அப்படி தோன்றதா? ஜபம் பண்ண ஆரம்பித்தோடனே மாலையை உருட்டின்ண்டே 5 மாலை ஆச்சா 5 மாலை ஆச்சா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது எல்லாரும் பண்ணுற வேலை தான். இப்போ சுட்டி காட்டி பேசலை, இத்தனை நாள் நம்ம இருந்ததை பற்றி சொல்லலை, இனிமே நம்ம திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ முதல் பழகிக்கோ. பாத்தியதையை கரெக்டாக பண்ணு. 3, 4, 5 கிளாஸ் ஆகிடுதுன்னா நான் கூட உங்களோட கலந்துப்பேன். நன்னா நினைவச்சுக்கோ, சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட லட்சியம் ரொம்ப பெருசு. கண்டிப்பாக புத கிரகத்துக்கு அழைச்சிட்டு போவோம். ரெசிடென்ட் காலேஜில் கெமிஸ்ட்ரி லெக்சரர் இருக்க. அவர்கிட்ட படித்தவா எல்லாரும் டாக்டர் ஆவா, ஆனால் அவர் டாக்டர் ஆக மாட்டார். நீ கண்டிப்பாக புத கிரகம் போவ. உன்னோட பாத்தியதையை பர்ஃபெக்டாக பண்ணு. ஜபத்தை ஸ்பஷ்டமாக உச்சரி. தப்பு வரக்கூடாது. அப்படி பண்ணினா கண்டிப்பாக நீ மௌனத்திலே இருக்க. மௌனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ ஸ்பிரிச்சுவலில் நன்னா முன்னாடி போவ. ஸ்வஸ்தி.